ஹாய், ஐம் அருண். ஐம் ஃப்ரீலான்சர் வீடியோ எடிட்டர். ஸோ இந்த யூடியூப் சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2, 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் 2019 வந்து மாத்தியூசி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 10 ஆர் 12 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அது ஃபெயில் ஆயிருச்சு. லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து என்னன்னா, என்னோட டாக்குமெண்ட்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன். கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ அது ஒன்று நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இது ஒரு லாங் ஃபார்மாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் அதை தாண்டி வந்து என்னன்னா, செல்ஃப் ரியலைசேஷனாக எனக்கு வந்து என்னென்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி 2025ல் நான் நிறைய விஷயம் கற்றுருக்கிறேன். அது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை நான் சொல்லணும், ஒரு டோபமைன் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட மோட்டிவேஷனே இல்லை. என்னோட இது வந்து என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷனாக நமக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு உள்ளே அப்சர்வ் பண்ணி அது என்ன மாதிரி ரியலைசேஷன் தந்திருக்கு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2025ல் வந்து எனக்கு நிறைய நடந்துச்சு. அது ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. ஸோ அப்ஸ் இருக்கும், டவுனும் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து என்னோட இதில் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. ஸோ இதில் நான் என்ன நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து என்னென்னா லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தேன். அந்த ட்ராவலில் தான் வந்து என்னன்னா எனக்கு அந்த பர்பஸ் கிடச்சிது. நான் ஏன் வாழணும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் என்னை வந்து அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சது எனக்கு. செல்ஃப் ரியலைசேஷனாக நான் என்ன புரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது, நிறைய விஷயம் நம்ம உத்து கவனிக்கிறது இல்லை. அதுக்குள்ள இன்னும் டீப்பா போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தியே நம்ம ஃபுல்ஃபில்லா தெரிய ஆரம்பிச்சுக்கலாம். அதுல பர்பஸ் வந்து என்னன்னா லிவ் த மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு கான்செப்ட்ல கண்டுபிடிச்சேன். என் லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இல்லை என்ன நடந்தாலும் நான் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ இவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேட்காங்க. என்னோட லைஃபுக்கும் தேவைக்கும் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால நான் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்துல ஃபெயில் ஆகிட்டு இருப்போம். நமக்கு அது வரும் இது வரும்னு சொல்லி போயிட்டே இருப்போம். அதில் ஃபெயில் ஆயிருப்போம், இதில் ஃபெயில் ஆயிருப்போம். நம்மளை தோத்தவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தாலும் நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ அது ஒன்று போய்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அந்த பர்பஸ் வந்து ஒன்று தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா ஈஸியாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து தானாகவே லேர்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து 2025 வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். ஸோ அதில் வந்து இந்த ஸ்டெப்பாக வந்து இந்த யூடியூப் சேனலு, இந்த கான்டென்ட் கிரியேஷனு, அப்புறம் வந்து என்னென்னா கேமரா கற்றுக்கிறதா ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை சம்திங் வந்து ஒரு நியூ பீப்புளை வந்து மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் தினமும் கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து அதை ரியலைசேஷன் பண்ணி ஓகே அதுலேருந்து ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு 2025ல் வந்து கற்றுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன். 2025ல் நான் கற்றுக்கிட்ட ஒரு 5 விஷயம் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நினச்சாலே நம்ம முட்டாளாக ஆயிடும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் மொதல் ஆள். என்னென்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு வந்து பயங்கரமாக இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா மற்றவங்க என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மயிரா போச்சுன்னு விட்டு போயிட்டே இருங்க. அதுதான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து என்னன்னா ஹெல்த். இந்த உடம்பு இல்லை அப்படின்னா நம்ம இல்லவே இல்லை. நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறது காரணமே என்னன்னா அந்த ஹெல்த் தான். ஸோ அந்த ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நினச்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு ஜிம் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், உனக்கு ஹேரு இல்லைன்னா ஃபேஸு இல்லைன்னா என்ன வேணா இருக்கட்டும், உன்னோட உடம்புக்கு நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அது தயவுசெய்து இப்போ கொடுத்துரு. இந்த ஏஜ் இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு ஏஜில் போயிட்டு உன்னால் நீ வந்து என்ன பார்த்துக்கிட்டு நினைச்சாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. மூணாவது வந்து என்னன்னா கன்சிஸ்டன்ஸிக்கும் பெர்சிஸ்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். கன்சிஸ்டன்சிங்கிறது நம்ம டெய்லி ஒரு விஷயத்த திரும்பி திரும்பி பண்றது. தயவு செய்து ஒரு விஷயம் பண்ணு, அது ஃபெயில் ஆகு, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணு, ஒன்றுமே தப்பு இல்லை. இதை தான் பெர்சிஸ்டன்சி சொல்லிக் கொடுக்குது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணி அப்படியே போயிடுவோம். ஸோ ஸ்டாப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போங்க. அடுத்து வந்து என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடுங்க. அது என்ன வேணா இருக்கலாம், யார் வேணா என்ன சொல்லிட்டு வேணா போகலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பாட்டு பண்ணிகிட்டே போங்க. ஆனால் ஃபுல் ஃபோக்கஸாக உங்கள் மேலே போடுங்க. அது வந்து கண்டிப்பாக பின்னாடி 10x ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கடைசி வந்து என்னன்னா லிவ் த மொமெண்ட். அவ்வளோதான். இந்த மொமெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருந்தேன். இப்போ நான் கேமரா முன்னாடி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் அந்த மொமெண்ட். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், யார் கூட எந்த நிமிஷம் நீங்க பேசுறீங்க, எந்த இடத்துல இது பண்றீங்களோ அந்த மொமெண்ட்டை வாழ்ந்துட்டு போயிருங்க. நீங்க நினைச்சாலும் நினைக்கலினாலும் இந்த டைம் ஓடத்தான் செய்ய போகுது. கடைசியில நம்மளோட டெத் வந்து தான் ஆக போகுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிருங்க.
இதுதான் நான் 2025 கற்றுக்கிட்ட ஒன்று. 2025 வந்து நான் வந்து பண்ண சின்ன சின்ன விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எனக்கு ஒரு விதமான லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டப், நிறைய மீட்டப் போவேன், நிறைய பீப்புளை மீட் பண்ணுவேன். அது மூலமாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். செகண்ட் மேக்ஸிமேஷன் ஒரு ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணேன். அது வந்து என்னென்னா 52 வீக்ஸ் வந்து என்னென்ன சேலஞ்ச் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சை ஒவ்வொரு வீக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு ஐ திங்க் வந்து என்னென்னா ஒரு 40 வீக் சேலஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் நம்ம ஒரு டாஸ்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. தேர்ட் வந்து என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 புக்ஸ்க்கு அப்புறம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இந்த வருஷம் நான் ரொம்பவே கம்மியாக தான் புக் படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த 2026 முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 25 புக்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு 2 டாக்குமெண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணோம். காலேஜ் டைம்ல லாஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்து நிறைய கனவு பற்றி பேசியிருப்போம். நிறைய பண்ணணும், நிறைய விஷயம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ஒன்றா உட்காந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு 2 டாக்குமெண்ட் நாங்கள் முடிச்சு அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 2 மேரத்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டவுனாக இருக்க டைமில் தான் அந்த 2 மேரத்தானும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அந்த 2 மேரத்தானும் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னோட கண்ணிலேருந்து அழுக வந்துருச்சு. ஒரு விஷயம் நான் எனக்காக பண்ணி அது கம்ப்ளீட் பண்ணும்போது அது கொடுக்குற போதை வந்து வேற லெவலில் இருக்கும். அதை விட முக்கியமாக 2 விஷயம் வந்து என்னன்னா, என்னோட பக்கெட் லிஸ்ட் வந்து நான் 2 கம்ப்ளீட் பண்ணேன். கிட்டத்தட்ட பக்கெட் லிஸ்ட் வந்து எனக்கு 50க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 2 விஷயம் கம்ப்ளீட் பண்ணேன். ஒன்று எங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் அப்பாவை வந்து கூப்பிட்டு சினிமாவுக்கு போனேன். அது என்னோட மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா என் தம்பி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா கூட சினிமாவுக்கு போகிறான். எங்கள் அம்மா கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா கூட சினிமா சேர்ந்து பார்க்குது. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பக்கெட் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து எழுதி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொடுக்குற போதை வந்து வேற எங்கேயுமே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட். ஒரு 3 மந்த்ஸ் வந்து நானே என்னை வந்து செல்ஃப் ரியலைசேஷன் நிறைய பண்ணிக்கிட்டேன். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸு, நிறைய ஆன்சர்ஸு, அப்புறம் நிறைய ட்ராவலு, நிறைய மெடிடேஷன், அப்புறம் ஹெல்த்து, இது எல்லாமே நான் பார்த்துக்கிட ஆரம்பிச்சு ஓரளவுக்கு வந்து என்னை பற்றியே எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த கிளாரிட்டினால தான் இப்போ நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். 2025 வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்ஸும் இருக்குது, டவுன்ஸும் இருக்குது, அவ்வளோதான். பட் அதுலேருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று முக்கியம் இருக்குல்ல. அந்த விஷயம் மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து டெய்லி வீடியோ போடணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வீடியோ போடுவேன். சம்திங் என்னை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்க கூட பேசுறதை விட வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா ஏதோ ஒரு இதில் வந்து 30-40 வந்து என்னை பற்றி நானே பார்க்கறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும்ல. அதுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு தான் நான் கிஃப்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்டே கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன். இது நான் உங்ககிட்ட பேசிட்டு எடுக்க போகிற மூவி என்னென்னா, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் அப்படின்னா நம்ம நினச்சா அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நிறைய டைம் நம்ம ஷூட்டுக்கு போயிருக்கோமா, நிறைய இடத்துக்கு போயிட்டு ஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ ஷூட் எடுக்கும்போது நினைப்பேன், நம்ம எப்படி இந்த கேமரா முன்னாடி ஒரு மைக் மாட்டிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இன்றைக்கி வந்து ஒரு 8 ரீலு, ஒரு யூடியூப்கான கண்டென்ட்டு எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நினச்சா நடக்கும். ஆனால் என்னென்னா அதுக்கு நம்ம தான் ஸ்டெப் வைக்கணும். முடிஞ்சு. தேங்க்யூ.